இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் பார்வை குறைபாடுகளை போக்கி அருள் புரியும் தேசம்மா திருத்தலத்தைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். உடலில் உள்ள முக்கிய உறுப்பு கண். கடவுள் நமக்கு கொடுத்துள்ள அற்புதமான ஒரு கருவிதான் இந்த கண். ஒருவரின் சிரிப்பு, அழுகை, துக்கம், மகிழ்ச்சி, பயம், பதற்றம் எதுவானாலும் கண் காட்டிக் கொடுத்துவிடும். சிலருக்கு பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அவர்களுக்கு வரப்பிரசாதியாக இங்கு குடிகொண்டிருக்கிறாள் அன்னை தேசம்மாள். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நகரியில் அமைந்துள்ளது இந்த அம்மனின் திருத்தலம். செழிப்பான மரங்களை கொண்ட மலைத்தொடர்களின் பின்னணியில் இயற்கை எழிலுடன் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். முன்பு இப்பகுதி காடாக விளங்கியது. அப்போது மூதாட்டி ஒருவர் விறகு சேகரிக்க இங்கு வந்தார். எதிர்பாராத விதமாக புதருக்குள் விழுந்ததால் முள்குத்தி பார்வை போனது. யாரும் உதவிக்கு வர முடியாத சூழலில் இருந்தவர் வழியிலே துடித்தார். அப்போது அங்கு வந்த சிறுமி காயங்களுக்கு மருந்து இட்டதோடு அவரது வீட்டிற்கு பத்திரமாக அழைத்துச் சென்றாள். அதோடு பார்வை கிடைக்க ஒரு வழியை காண்பித்தாள் அச்சிறுமி. அம்மா, நீங்கள் தவறி விழுந்த இடத்தில் தோண்டினால் ஒரு அம்மன் சிலை கிடைக்கும். அதை வெளியே எடுத்து பிரதிஷ்டை செய்யுங்கள். அதற்கு அருகில் தோண்டினால் தீர்த்தம் பெருகும். அதை கண்ணில் தெளித்து கொண்டு அம்மனிடம் வேண்டுங்கள். பார்வை வந்துவிடும் என்று சொல்லி மறைந்தாள். அவரோ சிறுமி சொல்வதை நம்புவதா வேண்டாமா என குழப்பத்துடன் தூங்கச் சென்றார். அதை தீர்க்கும் வகையில் கனவு ஒன்று வந்தது. அதில் சிறுமியாக வந்தது நான் தான் என்றாள் பார்வதி தேவி. ஒருமுறை சிவனின் சாபத்தால் பூமியில் பெண்ணாக அவதரித்தேன். தவம் செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டுபிடிக்க தேசமெல்லாம் அலைந்தேன். இறுதியில் இங்கு வந்து தவம் இருந்தேன். எனது சிலையை அருகில் தோன்றும் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வாருங்கள். அந்த தீர்த்தம் கண் நோய்களை குணமாக்கும் என்றால் அதன்படி செய்த மூதாட்டிக்கு பார்வை கிடைத்தது. அன்று முதல் அம்மனுக்கு தேசம்மா என பெயர் சூட்டி வழிபட ஆரம்பித்தனர். இந்த திருத்தலம் பிரம்மாண்டமாக அன்னையின் அருள் நெஞ்சம் போலவே இருக்கிறது. அம்மனின் பெயருக்கேற்ப நாடெங்கும் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். இத்திருத்தலத்திற்கு நாடெங்கும் இருந்து பார்வை குறைபாடு உள்ளவர்கள் 21 நாட்கள் தங்கி குளத்தில் நீராடி அன்னையை வழிபட்டு குணமடைந்து செல்கின்றனர். இத்திருத்தலமானது திருத்தணியிலிருந்து நகரி செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டிஆர் கண்டிகை அருகில் அமைந்துள்ளது. சமயம் கிடைக்கும்போது இங்கு சென்று பயனடையுங்கள். அடுத்த பதிவிலே இன்னொரு தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.